வணக்கம் தமிழ் உறவுகளே, விவசாய சொந்தங்களே. நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கனாக்கா, நெல் பயிர் நடவு நட்டு 30 நாள் 40 நாள் ஆகுது, 45 நாளும் ஆகுது. ஆனால் தூர் கட்டவே மாட்டேங்குது. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், உரம் போட்டேன், எல்லா குறைகளையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன். ஆனால் தூர் மட்டும் கட்டவே இல்லை. வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்குது. இதுக்கு ஏன் தூர் கட்டலை அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இப்போ அந்த காரணங்கள் ஏன் தூர் கட்டலை அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் மண் வந்து தரமாக இருக்கணும். மண் தரமாக இருந்தால் மட்டும்தான் தரமான தூர்கள் வெடிக்கும். ரெண்டாவது, உரங்களை பிரித்துவிட வேண்டும். நம்ம உரம் யாரும் பிரிச்சே கொடுக்கறது கிடையாது. அப்போ உரத்தை வந்து தெளிவாக பிரித்து கொடுக்கணும். அதாவது டிஏபி 2 முறை ஆகும். மொத்தம் மூணு முறை வந்து உரங்களை வந்து பிரித்து கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம உர நிர்வாக முறை வீடியோவில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 2லேருந்து 3 தடவை வந்து உரங்களை பிரித்து கொடுக்கணும். அப்போது முற்றிய நாட்டுகளை நடவு செய்யக்கூடாது. இப்போது 50 நாள் நாற்றுல கொண்ட நடவு செய்கிறது, 45 நாள் நாற்றுல கொண்ட நடவு செஞ்சிங்கன்னா தூர்கள் வெடிக்காது. அதே மாதிரி வந்து உங்கள் மண்ணில் வந்து கலர் ஒவ்வொரு தன்மை இருந்தது, உப்பு தன்மை இருக்குது, போர் தண்ணியில் வந்து உப்பு இருந்ததுனாலும் தூர் வெடிக்காது. அப்போது இந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குரு அறுத்துட்டு தாளடியில் பயிர் தூரே கட்ட மாட்டாது. என்ன உரம் போட்டாலும்னா அங்கே நெமட்டோஸ் இருக்கும். அப்போ நெமட்டோஸ் இருந்தாலும் தூர் கட்டாது. அப்போ நெமட்டோஸுக்குள்ள குறைகளை பயன்படுத்தணும். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது தூர் கட்டாமல் இருக்கிறதுக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடக்கூடிய உரங்கள் சரிவர பயிருக்கு கிடச்சி அருமையாக தூர் கட்டும். அதுக்கு என்னென்ன சில வழிமுறைகள் இருக்குது, அதுக்கு என்ன சில வழிமுறைகள் நம்ம பண்ணினா அந்த தூர் ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்குறோம். வாங்க. இப்போது நம்ம ஒரு பயிர் ஆரோக்கியமாக வளரணும்னா பேஸ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ மண் வந்து ஆரோக்கியமான மண்ணாக இருக்கணும். மண் ஆரோக்கியமான மண்ணாக இருக்கணும். எப்படி மண் ஆரோக்கியமான மண்ணுனாக்கா, நம்ம நாட்டு எருவு இந்த மாதிரிலாம் அழித்து அந்த மண்ணை வந்து சனப்பு, தக்கை பூண்டு இது போன்ற நம்ம நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நிலங்களை தயார் செய்ய வச்சுக்கணும். அதே மாதிரி மண் வந்து பொலப்பொலப்பு தன்மையாக இருக்கணும். அதாவது நீங்கள் புழுதியில் நீங்கள் தெளிக்கிறீங்கனாலும் இல்லை புழுதியில் நடவு செய்கிறீங்கனாலும் அப்போ என்ன பண்ணணும்னா 2லேருந்து 3 சால் வந்து டிராக்டர் வச்சோ இல்லை ரொட்டேட்டர் வச்சோ உழவு செய்யணும். அப்போது நம்ம கால் வச்சோம்னா கால் உள்ளே இறங்கணும். அந்தளவுக்கு மண்ணை நல்லா பரட்டி விடணும். 2-3 சால் பரட்டும் போது தான் அடிசத்து மேலே வரும், மேசத்து கீழே போகும். இந்த மாதிரி அங்கே வந்து மண்ணை பரட்டி விடும்போது பல்வேறு மாற்றங்கள் நடக்கும். அப்போது உழவை 2லேருந்து 3 தடவை நல்லா உழவு செய்யணும். அதுக்கப்புறம் நடவு நடும் போதும் வந்து பார்த்திங்கன்னா இளம் நாற்றுகளை நடவு செய்யணும். அதாவது குறுகிய கால பயிராக இருந்ததுன்னா 21 நாள் நடவு செய்யணும். மத்திய கால பயிராக இருந்தால் 25 நாளுக்குள்ளே நடவு செய்யணும். அதேமாதிரி நீண்ட கால பயிர் இருந்ததுன்னா ஒரு 30 நாள் 32 நாளில் நடவு செய்யணும். அடுத்து நடவு செஞ்சாச்சு. நடவு செய்யும் போதும் வந்து பார்த்திங்கனாக்கா உரங்களை சரிவர பிரித்து கொடுக்கணும். எடுத்தோடனே ஒரு மூட்டை டிஏபி, அரை மூட்டை யூரியா கொண்டு கொட்டக்கூடாது. 25 கிலோ யூரியா, 25 கிலோ டிஏபி. நம்ம சொன்ன மாதிரி நம்ம உர நிர்வாக முறை வீடியோவில் தெரியும். உரத்தை வந்து டிஏபி 2ஆக பிரிக்கணும். கடைசியாக பொட்டாஸ், அந்த மாதிரி 3 விதமாக உரங்களை பிரித்து 3க்கு 4 தடவையாக கொடுக்கணும். அதேமாதிரி பேரூட்டச்சத்து உரங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்து உரங்களையும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு 16 வகையான சத்து தேவைப்படும். அப்போ அந்த 16 வகையான சத்தையும் கொடுக்கணும். 16 வகையான சத்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பயிர் ஆட்டோமேட்டிக்காக அது ஆரோக்கியமான ஒரு பயிராக தூர் வெடிக்கும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணியை வந்து சீராக மெயின்டைன் பண்ணணும். காய்ச்சலும் பாய்ச்சலுமா சொல்லுவாங்க. இப்போ காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னாக்கா தண்ணி வந்து விடுறோம். தண்ணியை வந்து பயிர் ஃபுல்லாக அப்படியே கட்டியாக வச்சுருக்கக்கூடாது. 3/4 பேர் 1/2 பேர் அப்படியே கட்டியாக வச்சுருப்பாங்க எல்லா விவசாயிகள். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஒன்ஸ் தண்ணி விடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து லேசாக ட்ரை ஆகணும். நம்ம கால் வச்சா கால் உள்ளே போகிற அளவுக்கு சேர் இருக்கணும். அந்தளவுக்கு அதை கீத்து வெடிப்பு லேசாக சேர் காயும்போது வந்து பார்த்திங்கன்னா லேசாக வெடிக்கும். கீத்து வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெடி போடுற வரையும் கூட காய வைக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணி எங்கே பார்த்தாலும் வயல் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆன பிறகு மறுபடியும் தண்ணி வைக்கணும். களை முளைக்கும் அப்படின்னா இன்றைக்கி பல்வேறு களைக்கொல்லிகள் வந்துட்டு அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இந்த களைக்கொல்லிகள்லாம் இப்போ கவுன்சிலாட்டிகள்லாம் போட்டிங்கன்னா ஒன்ஸ் போட்டிங்கன்னா களையே முளைக்காது. இப்போ அந்த மாதிரி நீர் நிர்வாக முறை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரே மூட்டை கொண்ட தண்ணியை ஃபுல்லாக கட்டி வச்சிங்கன்னா பயிருக்கும் காற்றோட்ட வசதிகள் கிடைக்கணும்ல. அப்போ கிடைக்கலனா என்ன ஆகும்? தூர் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ நம்ம சொல்லிட்டு வரதெல்லாம் தூர் கட்டலை, தூர் கட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுமாதிரி வேம் குருணையோ சீவிட எக்ஸ்ட்ராட்டு குருணைகளை பயன்படுத்தணும். ஜிங்கு அவசியம் ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ போடணும். அதுமாதிரி மல்டி மைக்ரோ நியூட்ரியன்ட் குருணை ஏக்கருக்கு ஒரு 5லேருந்து 10 கிலோ பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உப்பு தண்ணி இல்லாமல் இருக்கணும். நிலம் வந்து கலர் ஒவ்வொரு தன்மை இருக்கக்கூடாது. அப்படி கலர் ஒவ்வொரு தன்மை இருந்ததுன்னா நம்ம சொன்ன கேகே ப்ரோவை நீங்கள் ஏக்கருக்கு 1/2 கிலோ வாங்கி பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொன்ன முறைகள்லாம் பயன்படுத்தணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷின் நடவு செஞ்சாலும் சரி, கையில் ஒத்தப்பத்தி நடவு செஞ்சாலும் சரி, கையால் கயிறு பிடிச்சி ஒத்தப்பத்தி நடவு செஞ்சாலும் சரி, இல்லை கை நடவு செய்தாலும் சரி, அதாவது நடவு நட்ட 45 நாளுக்குள்ளே 2 வாட்டி களை மிதிச்சு விடணும்.
கட்டாயம் 2 வாட்டி களை இருக்குது இல்லை கம்பல்சரி மிதிச்சு விடணும். ஏன்னா பயிர்களில் உள்ள வேர் வந்து அறுபடணும். பழைய வேரை இருந்து புது வேர் விடும் போதும் வேர்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ வேர்களோட எண்ணிக்கை அதிகமாக நடக்கும் போதும் அங்கே மற்ற பகுதிகளில் பயிர் எடுக்க முடியாத சத்துக்களை வந்து அந்த வேர் மூலியமாக உறிஞ்சி எடுத்துக்கிட்டு பயிர் அருமையாக தூர் கட்டும். குறைஞ்சது 2 முறைனாதும் களை கட்டாயம் மிதிச்சு விடணும். பழைய வேர்கள் இருந்து புது வேர்கள் விடும்போது தான் அருமையான தூர் கட்டும். அதனால நடுவால் விட்டு மிதிச்சு விடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் நடுவால் விட்டு துவச்சி விடணும். அப்படி இல்லைன்னா கோண விடுற பயன்படுத்தலாம். ஒத்த பற்றி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாக்கா கோண விடுற ஒரு முறைக்கு 2 முறை கோண விடுற ஓட்டினீங்கன்னா அது எதுக்குன்னா அது பழைய வேர் அறந்துச்சுன்னா புது வேர் வரும்போது எல்லா சத்தையும் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ வந்து தாளடி பயிர்லையோ இல்லை முத பக்கம் வந்து நடவு செஞ்சுட்டு 2வது பக்கம் நடவு செய்யும் போது வந்து பார்த்திங்கனாக்கா நெமட்டோஸ் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெமட்டோஸ் பிரச்சனை வேர்ப்புழோட பிரச்சனை இருந்துச்சுன்னா தூரும் போய் என்னென்னா மண்ணை தள்ளி வச்சிடும். இப்போ மண்ணை தள்ளி வைக்கும்போது 65 வகைக்கு மேலே 67 வகை இருக்குது நெமட்டோஸ். அந்த மாதிரில ஒரு சில நெமட்டோஸ் என்ன பண்ணால் இந்த சேப்பு மண்புழு மாதிரியே இருக்கும். அதெல்லாம் போய் என்ன பண்ணால் தூர் இடுக்குகளில் போய் மண்ணை தள்ளி வச்சுட்டுனாக்கா தூர் வெடித்து வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதேமாதிரி நெமட்டோஸ் இன்னும் ஒரு சில வகையான நெமட்டோஸ் என்ன பண்ணால் வேர் முடிச்சுகளில் போயிருந்துக்கிட்டு பயிருக்கு போகக்கூடிய சத்துக்களை இது உறிஞ்சி இது எடுத்துக்கும், உணவாக இது எடுத்துக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பயிர் தூர் கட்டாது. அப்போது நீங்கள் ஃபீடான் குருணை ஏக்கருக்கு 3லேருந்து 5 கிலோ பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா தடாக்கின்னு ஒரு குருணை இருக்குது, அது ஒரு 5 கிலோ பயன்படுத்தினீங்கன்னா இந்த வேர்ப்புழு பிரச்சனை முழுமையாக உங்களுக்கு தீர்வடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பயிர் இந்த பிரச்சனை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூர் கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணும். அதே மாதிரி வந்து இடைவெளி ரொம்ப முக்கியம். 15க்கு 15, அதாவது செடிக்கு செடி 15, வரிசைக்கு வரிசை 15 சென்டிமீட்டர் நடவு செய்யலாம். செடிக்கு செடி 15, வரிசைக்கு வரிசை 20 நடவு செய்யலாம். அதே மாதிரி செடிக்கு செடி 15, வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் நடவு செய்யலாம். குறுகிய கால பயிராக இருந்தால் 15க்கு 15, மதிய கால பயிராக இருந்தால் 15க்கு 20, நீண்ட கால பயிராக இருந்தால் 15க்கு 30 சென்டிமீட்டர் இந்த இடைவெளியில் நீங்கள் பயிர் செய்யலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த முறைகள்லாம் நீங்கள் கையாளும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூர் வெடிக்கும். இந்த முறையில் நம்ம சொன்ன முறைகளில் நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக தூர்களோட எண்ணிக்கை வந்து கட்டாயம் தூர் வெடிக்கும். நீங்கள் இப்போ குருணை போடுறோம், சீவிடு குருணை போடுறோம், இதெல்லாம் போட்டு எங்களுக்கு தூர் வெடிக்கலை, நம்ம கரெக்டாக உரம் நாங்கள் பயன்படுத்தணும் தூர் வெடிக்கலை அப்படின்னாக்கா நம்ம சொன்ன அந்த வழிமுறைகளை கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூர் அருமையாக வெடிக்கும். அதனால் தூர் வெடிக்கலைங்கிறத பற்றி இனி வருங்காலங்களில் விவசாயிகள் பயப்பட வேண்டாம். நம்ம சொன்ன வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுங்க. நல்லா தூர் கட்டும் உங்களுக்கு நெல் பயிர். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.